வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும்னா கர்த்தருடைய நியமத்துக்குள்ளால இரு. நாட்டின் சட்டப்படியும் தேவன் நியமத்தின்படியும் தான் நீங்கள் இணைக்கப்பட்டீங்க. அந்த நியமத்துக்குள்ளாக தேவ சமூகத்தில் என்ன உடன்படிக்கை பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்களோ அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நீங்கள் நில்லுங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். இல்லைன்னா அது நீங்கள் கால் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் காப்பாற்றிடுவேன், நான் நல்லவனா என்னை காமிச்சிப்பேன், நல்லவளாக காமிச்சிப்பேன் மட்டும் நினச்சிட்டாதீங்க. உங்கள் வாழ்க்கை கட்டப்படாது. நீ அந்த நியமத்துக்குள்ளாக உன்னை நிறுத்தி கொள்ளும்போது மட்டும்தான் உங்களுடைய குடும்ப வாழ்வு கட்டப்படும். அது மாதிரி இன்னொருத்தங்களை அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கதே உங்கள் வேலை கிடையாது. அதுக்காகவும் கர்த்தர் உங்களை இணைக்கவும் இல்லை, கர்த்தர் உங்களை படைக்கவும் இல்லை. அதுதான் உங்களை முழு நேர வேலையும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், உங்களுடைய கஷ்டங்கள், நீங்கள் இதை செஞ்சிட்ருக்கீங்கன்னா இந்த நாள்லேயும் விட்டுருங்க. அப்படி யாரையும் நம்ம காப்பாற்றி வச்சுக்க முடியாது. கொஞ்ச நாள் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியும். என்ன இருந்தாலும் அவங்க வழி விலகு போய் நாசமாக தான் போவாங்க. அவங்கள நீங்கள் தொடர்ந்து போயிட்டு உங்கள் மனதளவில் நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்காதீங்க. விட்டுருங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார்.